ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்திகளை கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள். எத்தனையோ செய்திகளை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் திருச்சபை மக்களுக்கும் நீங்களும் அதை அனுப்பி தேவனுடைய வார்த்தை அந்த சத்தியத்துக்குள்ளே ஜனங்கள் ஊன்ற கற்றப்பட அதற்காக உடைய ஜபத்தையும் ஒத்துழைப்பையும் நாடுகிறோம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், லேவியராமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். லேவியராமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது, பின்பு. அப்படியானால் முன்பு என்ற ஒரு சம்பவம் அங்கு இருக்கிறது, முன்பு. அடுத்த வார்த்தை, ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு. இது தேவன் சொன்ன ஒன்று, தேவன் எதிர்பார்த்த ஒன்று, இது தேவனுடைய ஒழுங்கான ஒன்று. இஸ் ஆர்டர் ஆஃப் காட். இதுவரை ஒழுங்காய் நடந்தது, ஆனால் அதற்கு பின்புதான் ஒழுங்கியம் நடந்தது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் நன்றாய் இருக்கிறது. நல்ல ஜபம், நல்ல வேத வாசிப்பு, நல்ல ஊழியம், அர்ப்பணம், ஊழியனுக்கு கீழ்ப்படிதல், ஆலயங்களுக்கு முன்னுரிமை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது, சுபாவங்கள் மாறுகிறது. ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன உயர்வு, ஒரு சின்ன வசதி, ஒரு சின்ன வாழ்க்கையின் முன்னேற்றம் எல்லாமே. எனவே இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது, பின்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, நீ முன்பு இருந்தது போல இன்றைக்கு இருக்கிறாயா? முன்பு ஆண்டவரை முக்கியப்படுத்தினாய், ஆண்டவரை நேசித்தாய், ஆண்டவருக்கு என்று வாழ்க்கை அர்ப்பணித்தாய். இன்றையபடி முன்னால முன்பு உட்காருவாய், இப்ப பின்னால உட்கார்றீங்க. முதல் பாட்டுக்கு வருவீங்க, இப்போ ஆறான பிந்தி வரீங்க. அதுக்கு பல காரணங்களை சொல்லுவீங்க, வேலை 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 வேலை. அது முக்கியம் அல்ல. நீங்கள் யார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆரோனின் குமாரனாகிய. அப்படியானால் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். உங்களுடைய அழைப்பு பெரிது, உங்களுடைய மேன்மை பெரிது, உங்களுடைய தகுதி பெரிது. இத்தனை மகத்துவம் உள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற அந்த உயர்வு மேன்மை பெரிது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த மேன்மையை புரிந்து கொள்வதில்லை. வேலைக்காக ஜெபிக்கிறார்கள், ஆனால் வேலை கிடைத்த பிறகு சபைக்கு வருவதில்லை. திருமணத்திற்காக ஜெபிக்கிறார்கள், திருமணம் முடித்த பிறகு சபைக்கு வருவதில்லை. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்கள், குழந்தை பிறந்த பிறகு சபைக்கு வருவதில்லை. அது யாரை ஏமாற்றுவது? ஊழியனை ஏமாற்றுவது. அந்த ஊழியன் பாரத்தோடு ஜெபிக்கிறான், மிகுந்த மிகுந்த உபவாசத்தோடு ஜெபிக்கிறான், தன்னை வருத்தி ஜெபிக்கிறான். ஆனால் வேலை கிடைத்த அடுத்த வாரமே சபைக்கு வரதில்லை. யோசித்து பாருங்கள். இங்கே நான் சொல்ல வந்த வார்த்தை, அதுவரையும் ஆர்டர் ஆஃப் காட், ஒழுக்கம். தேவன் சொன்ன வார்த்தை, தன் தூப கலசத்தை எடுத்து அவைகள் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும். அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அந்நிய அக்கினி. இந்த ஆலயத்துல பாருங்களேன், எல்லாம் அந்த அந்நியருடைய எல்லாமே ஆலயத்துக்குள் இருக்கிறது. அருவருப்பு, அவலட்சணம். ஆண்கள் உடைய வேண்டிய இந்த ஆபரணங்களை பெண்கள் அணிகிறார்கள், பெண்கள் அணிய வேண்டிய ஆபரணங்களை ஆண்கள் அணிகிறார்கள். இப்போ நினைக்கிறேன், பெண்கள் அணிந்து கொண்டிருக்கிற அந்த ஆபரணங்கள் இவன் அணிந்து கொண்டிருக்கிறான். அவருடைய முடி அலங்காரம் வச்சிருக்கிறான். இப்போ காதணி, கையில வளையம். யோசித்து பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கு அதே போல பெண்களும் இன்றைக்கு அவங்க போடுகிற ஜீன்ஸ் பேண்ட் ஆலயத்துல அருவருப்பு. அவருடைய அந்த உடை அலங்காரங்கள் அருவருப்பு. திரும்ப சொல்லுகிறேன், அந்நிய அக்கினியை தேவ சன்னதியிலே கொண்டு வந்தால். அந்நிய அக்கினி. இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகளை கூட அந்நிய போதனைகள், அவலட்சணமான போதனைகள் எல்லாருமே என்ன பலமுறை என்று சொல்லியிருக்கிறேன். உலகத்தினுடைய அந்த தாக்கம் சபை கொண்டிருக்கிறது. த வேர்ல்ட்லி ஃபேஷன்.
கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலைமை. அதுல கொஞ்சம் கூட கீழ்ப்படுகிற சுபாவம் இல்லை. கண்டிக்கவும் முடியல. கண்டித்தால் அடுத்த அவனை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த நபரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே உலை வைக்காதிருங்கள். உங்க தலைமை நீங்களே மண்ணை போட்டுக்காதீங்க. ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஜெபம், நல்ல தாழ்மை, நல்ல ஊழியம், நல்ல கீழ்ப்படிதல். நாட்கள் செல்ல செல்ல அந்நிய அக்கினி. இன்னைக்கு திருச்சபையில பாருங்களேன், அந்நியருடைய ஆலோசனை அதிகமா இருக்கிறது. அவர் சொன்னார், இவர் குடும்பங்கள்ல கூட திருமணங்கள்ல அந்நியருடைய ஆலோசனை அதிகமா இருக்கிறது. அவர் சொல்லும் வார்த்தை, இவர் சொல்லும் வார்த்தை, அதற்கு முன்னுரிமை, இதற்கு முன்னுரிமை வேண்டாம். அந்நிய அக்கினியை உங்கள் குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வந்தால், அந்நிய அக்கினியை உங்கள் திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்தால், அந்நிய அக்கினியை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போவீர்கள். அது அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை, அவர்கள் செத்தார்கள். எழுத்தின்படியான மரணம் வராது, ஒருவேளை ஆவிக்குரிய மரணம். You will be separated from God. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை, இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்காது, அதிகமாக இதை பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரியும். ஆனாலும் ஆவியானவர் பாரப்படுத்தியதனாலே இதை நான் பேசுகிறேன். பொதுவாக லேவியராமத்தின் புஸ்தகமே அதிகமாய் பேசப்படாத ஒரு புஸ்தகம். இட்ஸ் a dry book என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஆனால் அந்த லேவியராமத்திலிருந்து ஆவியான நமக்கு சொல்கிற வார்த்தை கவனிங்கள். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? திரும்ப சொல்லுகிறேன். அவர்கள் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, சாம்பலாக்கி போட்டது. அலங்காரம் யோசித்து பாருங்களேன். தலை விரிச்சுட்டு அவன் பையன், அவன் தலைமுடி அப்படி தலை விரித்து வருகிறான். பெண்களும் தலை விரித்து தான் வருகிறார்கள். இந்த ஊடகத்துல பாடுகிற எல்லா பெண்களையும் பாருங்களேன், யாருமே தலையை பின்னி சீவர மாதிரி தெரியல. எல்லாமே தலை விரிச்சுதான் பாடுறாங்க. அது மாடர்ன் ஆயிடுச்சு. முக்கால் கூட போறதில்லை. இதெல்லாம் அந்நிய அக்கினி, வேர்ல்ட்லி ஃபேஷன். வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, அது உங்களை பட்சிக்கும், உங்கள் குடும்பங்களை பட்சிக்கும், உங்கள் சந்ததியை பட்சிக்கும், எதிர்காலத்தை பட்சிக்கும், உங்களுடைய வாழ்க்கையை பட்சிக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நீங்க வயசு 30, இன்னும் கடன் செல்ல வேண்டிய பிரயாணங்கள் நிறைய இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், மருமகங்கள், வாழ்க்கையின் மூப்பு, இதெல்லாம் வரும். இன்னைக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, உடல் நல்ல புது ரத்தம். ஆனா ஏதோ ஒரு பலவீனங்கள் வரும் நாட்கள் செல்ல செல்ல. இன்னைக்கு நீங்கள் பண்ணுகிற வாழ்க்கை, நீங்கள் பண்ணுகிற தீர்மானம் முதிர்வதிலே உங்களை பாதுகாக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய 17வது வயதிலே இயேசுவை நான் சந்தித்தேன். இன்றைய வரைக்கும் தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறார். அன்றைய அர்ப்பணம், அன்றைய தீர்மானம், ஓடி ஓடி செய்த ஊழியங்கள். இன்றைக்கு பலவீனங்கள் அதிகம், அதிகமான பாடுகள் அதிகம். ஆனாலும் ஒரு நாளும் ஊழியங்கள். 71 வயது கடந்து விட்டது, ஆனாலும் ஊழியங்கள். ஒரு நாளும் சும்மா இருப்பதில்லை. கூடுகையில பேசுகிறேன், தொலைக்காட்சியில் பேசுகிறேன். அதை மிகப்படுத்தி சொல்வதற்காக அல்ல. அன்றைய அர்ப்பணம், இன்றைய ஆசீர்வாதங்கள், அன்றைய சுப வாழ்க்கை, இன்றைக்கு தேவன் கொடுக்கிற இரக்கங்கள். யோசித்து பாருங்க. எனவேதான் இட் இஸ் a eternal investment for the eternity. நித்தியத்திற்காக நீங்கள் செய்கிற நிரந்தர முதலீடு. இங்கே நான் சில காரியங்களை குறிப்பிட விரும்புகிறேன். நம்பர் 1, இது ஏன் இப்படிப்பட்ட காரியம் எழுதப்பட்டிருக்கிறது? நாதாப், அபியூ, அவங்க 2 பேரும் ஆரோனின் குமாரர்கள். மோசேயின் வாழ்க்கையை பார்த்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள், ஒரு லேவியன் குடும்பத்தில் பிறந்தவர்கள். they have a very good background. அவருடைய தாத்தாவும் பாட்டியுமே பக்தி உள்ளவர்கள். யோசித்து பாருங்கள். யோகபேத், அம்ராம், இவங்க எல்லாமே பக்தி உள்ள ஒரு, அதாவது ஆசாரிய குடும்பத்துல பிறந்தவர்கள். குட் பேக்ரவுண்ட், நல்ல பாரம்பரியம், நல்ல பின்னணி. ஆனா இருந்தும் இன்றைக்கு மக்களுக்கு தனிப்பட்ட தீர்மானங்கள், நல்ல திருச்சபை, நல்ல போதகர், நல்ல சத்தியம், நல்ல ஊழியம். என்னுடைய ஆலயத்திலே பார்க்கிறேன். அவலட்சணமான வாழ்க்கை, அலங்கோலமான வாழ்க்கை. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன ஒரு ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்றாரு, அவன் விசுவாசம் எப்படி இருக்கிறான்? யோசித்து பாருங்கள். ஆரோனின் குமாரர்கள் தான்.
தேவனோடு கூட பழகினவர்கள், தேவ சத்தத்தை கேட்டவர்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நல்ல பின்னணி, நல்ல பாரம்பரியம், நல்ல குடும்பம். ஆனால் your decision will determine your destiny. உங்களுடைய தீர்மானம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இது ஏன் இது எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ரோமர் 15:4. இது எதற்காக என்று சொன்னால், அது எழுதப்பட்டிருக்கிறது, தேவ வசனத்தினாலும் உண்டாகும் பொறுமை, ஆறுதல். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனையா எழுதியிருக்கிறது. முன்பு அது ஆதியாகமா இருக்கலாம், யாத்திராகமா இருக்கலாம், வெளிப்படுத்தலா இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு போதனை. ஏனென்றால் இப்படி வாழக்கூடாது, இப்படி ஜீவிக்க கூடாது. எனவேதான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:11. இவைகளெல்லாம் ஏன் தெரியுமா? எச்சரிப்பு, கரெக்ஷன்ஸ். இவையெல்லாம் எதற்காக சொன்னால், திருஷ்டாந்தங்களாக, முன் உதாரணங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அந்த வசனம் என்ன கவனிங்க, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. நீ திருச்சபையில் எச்சரிப்பே இல்லையே, செய்திகளை கேளுங்களேன், ஒரே பரவசம். எச்சரித்து பேசுகிற ஊழியர்கள் மிக 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 குறை, விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். எச்சரிப்பு என்ற அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு அந்த வார்த்தை பயன்படுவதில்லை. there is no correction, no caution. எச்சரிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. இந்த ஊழியர் அதை யாரும் விரும்புவதில்லை, ஊழியர்கள் அதை பேசுவதில்லை. there is no correction, no caution. வேதம் சொல்லுகிறது, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எவைகள் தெரியுமா? எப்படிப்பட்ட சம்பவங்கள்? இந்த முதல் குறிப்பு, அன்பானவர்களே, ஒவ்வொரு நாடும் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது சம்பவங்கள் எல்லாம் ஒரு எச்சரிப்பு. எங்கு பார்த்தாலும் பேரழிவு, எங்கு பார்த்தாலும் இயற்கையின் சீற்றங்கள், எரிமலை வெடிக்கிறது. இந்த காலையில கூட ஒரு செக்கோஸ்லோவேக்கியாவுடைய அதிபர் சுடப்பட்டார். எத்தனை பாதுகாப்பு! ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த காலையில. அப்படியானால் அன்பானவர்களே, இது பொல்யூட்டட் வேர்ல்ட், சீரழிந்து போன, மனிதநேயம் இல்லாத உலகம், பண்புகள் இல்லாத உலகம். தினந்தோறும் நம் ஊடகங்களிலே பார்க்கிறோம். கணவனை கொலை செய்யும் மனைவி, மனைவியை கொலை செய்யும் கணவன். அதாவது தடயங்களே இல்லாத அளவுக்கு இந்த கொலைகள் நடக்கிறது. கண்டுபிடிக்க முடியவில்லை சில கொலைகளை. அப்படியான they are very expert in making mistakes. தவறுகள் செய்வதில் தேர்ச்சி பெற்றவர்கள். அதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்திலே நீங்களும் நானும் குற்றமற்ற மக்களாய், நேர்மை உள்ளவர்களாய், ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆரம்பத்தில் சொன்னேன், it is a similarity. இது உங்களுக்கு எனக்கு நடக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் தெரியுமா? நீங்கள் நானும் அப்படி சிக்கிக்கொள்ளாதபடி. எல்லாம் கேட்பாங்க, அவர் தவறு, இவர் தவறு, பச்சைபால், தாவீது, அதெல்லாம் தெரியுமா? உன் வாழ்க்கையில அதாவது யூ ஷுட் நாட் மேக் எனி மிஸ்டேக்ஸ். நீங்கள் நானும் அது தவற்றை செய்யக்கூடாது என்பதற்காகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த லேவியராமத்தின் புஸ்தகம், அந்த வார்த்தை லேவியராகமம் என்ற வார்த்தையே லேவியருடைய வாழ்க்கையை மையமாய் கொண்டது. லேவியராகமம் திரையில் கூட பாருங்கள், லேவியராகமம் அது லேவியருடைய வாழ்க்கையை மையமாய் கொண்டது. இந்த லேவியர்கள் அந்நாட்களின் நாட்களும் மதிக்கப்படத்தக்கவர்கள். உங்க மேன்மை புரியல என் அன்பு தேவ பிள்ளையே. நீ சபைக்கு போறிய எவ்வளவு மேன்மை தெரியுமா? நீ வேதத்தை சுமக்கிறிய எவ்வளவு மேன்மை. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறா எவ்வளவு பெரிய மேன்மை. நல்ல ஒரு கிறிஸ்தவ மனைவி தேவன் தந்திருக்கிற எவ்வளவு பெரிய மேன்மை. ஜெபிக்கிற ஒரு தாய் தாப்பனை கொடுத்திருக்கிற எவ்வளவு மேன்மையானவன். ஒரு சபைக்குள்ள போறது ஒரு பெரிய மேன்மை தான். இந்த மேன்மை எல்லாருக்கும் இல்லை. இந்த மேன்மை எல்லாருக்கும் இல்லை. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் மாசத்துக்கு ஒரு முறை. கடந்த வாரத்தில் நான் ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து ஆகிய தேசங்களிலே ஊழியம் செய்தேன். சபைக்கு ஆட்களே இல்லை. ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்தை வளர்த்த ஒரு தேசம்.
கிறிஸ்தவம் உருவாவதற்கு காரணமாயிருந்த ஒரு நாடு. மக்களே இல்லை, எல்லாம் வயோதிபர்கள் தான், வாலிபர்களை காணவில்லை. காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, இன்றைக்கு அவங்களுடைய வேல்யூ புரியல. மீட்கப்பட்ட இந்த ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், வாழ்க்கையில மற்றவங்கள மாதிரி ரொம்ப பிரபலமா இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு பெரிய வீடு இல்லாம இருக்கலாம், பெரிய வாகனங்கள் இல்லாம இருக்கலாம், பட் யூ ஆர் சோ வேல்யூஸ். ஏன் தெரியுமா? எங்கள் ஆரோனின் குமாரர்கள், உன்னதமான தேவனுடைய குமாரர்கள். இரண்டாவது நான் சொல்ல வந்த வார்த்தை, அந்த லேவியர் ஆகமம், it derived from the word Levitics. லேவியர்கள், லேவி, அதிலிருந்து தான் இந்த வார்த்தை உருவானது. இந்த லேவி யார் தெரியுமா? ஆசாரி ஊழியம் செய்கிறவர்கள். they are royal priest. என்பது பிள்ளையே, உங்களை நான் தெரிந்து கொண்டார். ஆசாரியனாய், லேவியனாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவருடைய மேன்மை புரியல. சபைக்கு போவதே பெரிய மேன்மை. You are so well, you are the precious person in the world. உலகத்திலேயே ஆஸ்வதிக்கப்பட்ட ஒருத்தர் யார் தெரியுமா? சபைக்கு போறவன் தான். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சபைக்கு போவது ஒரு ஆசீர்வாதம். என் கால்கள் ஆலயத்தில் இருக்கிறதே அது பெரிய ஆசீர்வாதம். இந்த வேதத்தை சுமக்கிறதே அது ஆசீர்வாதம். என் கரங்களை உயர்த்துகிறேனே அது ஆசீர்வாதம். அவரை துதிக்கிறேனே அது ஆசீர்வாதம். அவரை பற்றி பேசுகிறேனே அது ஆசீர்வாதம். ஐ பிலீவ் ஐ எம் சோ பிரேஷியஸ். பணம் இருப்பதனால் அல்ல, புகழ் இருப்பதால் அல்ல, உன்னதமான தேவனை அறிந்து கொண்டதனாலே, உன்னதமான தேவனை சேவிப்பதனாலே, அந்த உன்னதமானவர் எனக்கு தகப்பனா இருப்பதனாலே, அவர் எனக்கு பிதாவா இருப்பதனாலே ஐ எம் சோ ப்ரவுட், ஐ எம் சோ பிரேஷியஸ். அப்படி என்னால் உங்களுக்கு எனக்கும் அது பொருந்தும். இட்ஸ் ஹேண்ட் புக் ஆஃப் லேவி அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த லேவியர்களுக்காக எழுதப்பட்ட இந்த புஸ்தகம். அதுல என்ன இருக்கு தெரியுமா? மோசேயின் பிரமாணங்கள். இன்றைக்கு மோசேயின் பிரமாணத்தை விட மேலான பிரமாணம் இரட்சகரின் பிரமாணம் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பேதைகளுக்கும் பாலகருக்கும் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். என் குடும்பத்துல நான் தான் முதல் கிறிஸ்தவன், என் தலைமுறையில். இது உங்க குடும்பத்திலையும் அப்படி இருக்கலாம். உங்களை தேவன் அறிந்து கொண்டாரே, அதுவே பெரிய பாக்கியம். ஒருவேளை கணவனால், மனைவியால், ஏதோ ஒரு உறவையினால் நீங்கள் சபைக்கு போயிருக்கலாம், திருமணத்துக்காக போயிருக்கலாம், ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு வியாதிக்காக போயிருக்கலாம். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. அந்த ஆலயத்தில் நிற்பதே உனக்கு பாக்கியம். என் அன்புதே பிள்ளையே, டோன்ட் மிஸ் சர்ச். சபை அசட்டை பண்ணாத, வேதத்தை அசட்டை பண்ணாத, உன் போதும் அசட்டை பண்ணாத. அந்த லேவியராம் 10:2 சொன்னது போல அந்நிய போதனைகளை கேட்காதே. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? இந்த தொழில் பண்றேன் ஆனால் இந்த உடை, இந்த தொழில் பண்றேன் ஆனால் இது வேண்டாம். நீங்க எந்த துறையில இருங்க, பட் பி as a child of God. அந்நிய அக்கினி வேண்டாம். இன்னைக்கு முழுக்க முழுக்க உடை அலங்காரம், சிகை அலங்காரம், தோற்றம் எல்லாமே. அந்நிய அக்கினி வேண்டாம், அந்நிய போதனை வேண்டாம். இது அதாவது அன்பானவர்களே, இந்த லேவியராமத்தை தொடர்ந்து படியுங்கள், இந்த புத்தகத்தை வாசியுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே உங்களை இன்னும் உயர்த்தும். அண்டர்ஸ்டாண்ட் த புக். அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை வாசியுங்கள். அன்பா, இதனுடைய இன்னொரு ஆக்கம்தான் எபிரேய புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் இங்கு சொல்லப்பட்ட எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிழல், அது நிஜம். இன்னைக்கு அந்த எபிரேய புஸ்தகத்தை யாரும் படிப்பதில்லை. அங்கேயும் இதுதான். லேவியராமத்தினுடைய மறுபதிப்புத்தான் எபிரேய புஸ்தகம். லேவியராமத்தினுடைய அந்த மறு எதிரொலிதான் எபிரேய புஸ்தகம். வாசியுங்கள். இங்க நான் சொல்ல வந்த ரெண்டு வார்த்தை. ஆரோனுடைய 2 குமாரர்கள். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளா இருப்பது பெரிய பாக்கியம். அம்பானியின் மகன் என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் பிள்ளை என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். இவர்கள் யார்? ஆரோனின் குமாரர்கள். அப்படிப்பட்ட ஒரு மேன்மை. ஒரு ஊழியனுடைய குடும்பத்தில் பிறந்தவர். ஒருவேளை இங்க ஊழியர் குடும்பத்தில் பிறக்காம இருக்கலாம். நான் ஊழியன் குடும்பத்தில் பிறக்கவில்லை. என் தகப்பனார் ஊழியர் அல்ல. என் தாய் ஒரு ஊழியர் செய்தார். அதுக்கு எதிராக இருந்தவர்கள், வேதத்தை தீக்கொளுத்தினவர்கள்.
வேதத்தை புரியாதவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்துல என்னை ஒரு ஊழியனாய் கர்த்தர் மாற்றினார். நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தை பிறந்திருக்கிறீங்க. யூ ஆர் பிளஸட். ஜெபிக்கிற ஒரு தாய் தகப்பனுக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்க. யூ ஆர் பிளஸட். அன்பானவர்களே, இவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆரோனின் குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் கவனிங்க, அந்த ஆரோன் குடும்பத்துல பிறந்தும் வாழ்க்கை சரியில்லை. என்னை கேட்டுக்கொண்டு காண்பதே பிள்ளையே, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து ஒரு கிறிஸ்தவ மனைவி, ஒரு கிறிஸ்தவ கணவன், ஒரு கிறிஸ்தவ பெற்றோர், அவர் லிவிங் அக்கார்டிங் டு தட். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற மனைவி கிடைத்திருக்கிறாள், ஜெபிக்கிற கணவன் கிடைத்திருக்கிறார், ஜெபிக்கிற பெற்றோர் கிடைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பெற்றோர் பூமியில் எவரும் இல்லை. இந்த லேவியராம் 10ஆம் அதிகாரத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்களும் நானும் திசை கெட்டு போய்விடக்கூடாது. இதான் நோக்கம். ஒரு 4 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன், அவருடைய வாழ்க்கையில தற்செயலாக நடக்கவில்லை. நாதாப் அபியூ, திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு தவறும் இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட், தற்செயலாக நடப்பதல்ல. அதுல ஒரு இழுப்பு. அதுதான் எதான் சொல்லுது, பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட். கொஞ்சம் கொஞ்சம் அதுல ஒரு ஈர்ப்பு சக்தி. ஆனா சொல்லுவது என்ன தெரியுமா, நான் சமாளிப்பேன், நான் மேனேஜ் பண்ணுவேன், நான் விழ மாட்டேன், ரொம்ப பாதுகாப்பேன். அது ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். நீ எவ்வளவு ஞானமா இருந்தாலும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும், a day will come, you will be immersed, you will be choked. அதுல மூழ்கி போயிடுவீங்க. ஆரம்பத்துல சொல்லுவீங்க, நோ நோ, ஐ ஹேவ் அ கண்ட்ரோல். அடிமைப்படுத்தி அவர் அப்படியே மாத்திடுது. சரி, யோசித்து பாருங்களேன். ஒரு ஆரோன் குடும்பத்தில் பிறந்து தினந்தோறும் ஊழியன் தான் மோசே. அந்த குடும்பத்துல அவருடைய குடும்பம் தானே அது. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து பல நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கை சூழ்நிலை கைதியாய் மாறி விடுகிறார். அது பண்ற தப்புக்கெல்லாம் காரணம் சொல்றான். ஏன் தப்பு பண்ண, ஏன் குடிக்கிறேன், சூழ்நிலை. கடினமா உழைக்கிறேன், குடிக்கிறேன். ஏன் இந்த இன்னொரு உறவு, என் சூழ்நிலை. அவன் விட்டு போயிட்டான், எனக்கு வேற வழி தெரியல, இன்னொருவரை சேர்த்து கொண்டேன். அவன் விட்டுட்டு போயிட்டா, வழி தெரியல, இன்னொருவரை சேர்த்து கொண்டேன். எல்லாரும் சொல்ற வார்த்தை இது. அவனுடைய பிள்ளைகளே சொல்றாங்க. இதை ஒரு ஊழியர் சொல்லுகிறார். கேவலம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே கவனிங்க, இந்த யாரும் இதை விரும்பி செய்வதில்லை. நாதாப் அபி கூட விரும்பி செய்வதில்லை. அந்நிய அக்கினி விரும்பி செய்வதில்லை. நாட் டெலிபரேட்லி, நாட் வாண்டட்லி. விரும்பி யாருமே பண்றதில்லை. குடிக்கிறவன் விரும்பி குடிக்கலையே. நல்ல கவனிங்க, அவன் குடிக்கும் போது கண்ணை மூடிதான் குடிக்கிறான். அந்த முகத்தோட்டத்தை பாருங்களேன். இந்த மருந்து குடிப்பதை விட மோசமா குடிக்கிறான். எந்த ஒரு தவறையும் யாரும் விரும்பி செய்வதில்லை. இன்னைக்கு இவ்வளவு கேட்டு பாருங்க, இந்த விபச்சார தொழில் பண்றவங்கலாம் அது விரும்பி அவங்க செய்யல, வேற வழி இல்லை. அன்பானவர்களே, தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். தேவனுக்கு ஒரு வழி, அவரே வழி. அங்க வந்துட்டீங்கன்னா யூ வில் எஸ்கேப் ஃப்ரம் ஆல் தி ஈவில் திங்ஸ். உன்னுடைய எல்லா பொல்லாத வழிகள், உன் பொல்லாத காரியங்கள், உன் பொல்லாத உன்னுடைய நிலைகளை விட்டு நீ வெளியே வர முடியும். there is a way you can escape. எல்லாரும் சொல்றாங்க, இதை விட்டு வெளியே வர முடியல, எனக்கு ஒரு வழி தெரியல. நோ, அது பொய். வழி தெரியல, நிறைய வழி தெரியுது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, ஒருவனை ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தவறான உறவுகள் இருக்கலாம். இன்னைக்கு தேவனோடு பேசுகிறார். there is a way for you. நீ வெளியே வர முடியும். உனக்காக உதவி செய்ய காத்திருக்கிறார் இரவும் பகலும். வேதம் சொல்லுகிறது, நான் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினால் உனக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்கிற நல்ல ஒரு பிரதான ஆசாரியர், நல்ல ஒரு வழக்கறிஞர் வசனம் சொல்லப்பட்டது. இவரோ என்றென்றைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒருவன் உனக்கு ஜெபிக்க தெரியாம இருக்கலாம், வெளியே வர முடியாம இருக்கலாம். உனக்காக இதைத்தான் யோவான் 17ஆம் அதிகார சுவிசேஷம் யோவான் 17 சொல்ற, பிதாவே, அந்த வார்த்தை தான் தெரியுமா, உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபம். பிதாவே, என் மக்களுக்காக அவள் மகிமையை பெற, உடைய அறிவை பெற, உடைய மாட்சிமையை பெற, உடைய புரிந்து கொள்ளலை பெற, அந்த அதிகாரத்தை இந்த இரவு படுக்கைக்கு போகும் முன்பதாக அன்பு கூர்ந்து கேட்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து விட்டு படுங்கள். அது எழுதப்பட்டிருக்கிறது, என் வார்த்தையை கேட்கிற எல்லாருக்காகவும்
அப்படி என்னால் உனக்காக எனக்காக ஜெபிக்கிற நீதி உள்ள நேசரேசு நித்தியமாய் பரிந்துரைப்பார். உனக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஒரு ஆண்டவர். இப்பெல்லாம் காசு கொடுத்ததான் பேசுவாங்க. காசு கொடுத்ததான் யாரானாலும், ஒரு வக்கீல் கூட எனக்காக வாதாட வேண்டுமானால் ஐ ஹவ் டு பே. ஆனால் காசு இல்லை, பணமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, தூக்கி எறியப்பட்டு உனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் தான் கர்த்தர். அவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். 4 காரியம் சொல்றேன். they are called, they are commissioned, they are consecrated. அது உங்களுக்கும் பொருந்தும். you are called by God, you are commissioned by God, you are consecrated by God. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். அவங்க அதுக்காகவே அழைக்கப்பட்டார்கள். அடுத்த வார்த்தை, வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். 3வது, கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கு காணப்பட்டது. This is the plan of God, this is the purpose of God. 1 வாசிக்கிறேன். ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். 2வது, ஆலயத்திற்குள்ள போகிற நீ ஜனங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாய். திரும்ப சொல்கிறேன், வியாதிக்காக, வறுமைக்காக, பாடுகளுக்காக, பிரச்சனைக்காக அநேகருக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுல பெரிய துக்கம் என்ன தெரியுமா? அநேகர் ஜெபிக்க வேண்டியவங்க கியூல நிற்கிறாங்க ஜெபம் பண்றதுக்கு. துக்கமான ஒன்று. மேன்மை புரியல. அது பெருமை அல்ல. நீ அநேகர் ஜெபிக்க வேண்டியவன். உன்னால் எனக்கு ஆஸ்வதிக்கப்படணும், நீ போய் ஒரு கியூல நிற்காத. அது பாருங்கள், ரொம்ப எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம். அறிந்தவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் எங்க நிற்கிறாங்க? கியூல போய் நிற்கிறாங்க. யாரும் தலைமையில கை வைக்க வேண்டாம். உங்கள் ஊழியன் மட்டும் உங்களுக்காக ஜெபித்தால் போதும். ஊர்களுக்கு எல்லாருக்கும் ஜெபிக்கிற அவசியம் இல்லை. உணவுக்கு வரம் பெற்றவனா இருக்கலாம். பட் நீங்க யார் என்று சொன்னால், யூ ஆர் கால் டு பிளஸ் த பீப்புள். ஜனங்களை ஆஸ்வதிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் சோ பிரேஷியஸ், யூ ஆர் சோ வேல்யூ. நீங்கள் மேன்மையானவர்கள், கனம் பண்ணப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டும். பிகாஸ் இட் இஸ் அ பிளான் ஆஃப் காட். தேவன் அப்படிதான் உங்களை அழைத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே வருவதே பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளையே, ஆலயத்தை மறக்காது, சபையை மறக்காது. 53 வாரங்கள் ஒழுங்கா சபைக்கு போங்க. இப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சபைக்கு போங்க, ஜபத்துக்கு போங்க, வேத பாடத்துக்கு போங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களால நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வாய். நீ எவ்வளவு நாள் சபைக்கு போறியோ அவ்வளவு உனக்கு ஆசீர்வாதம். இட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நாள் வரும், இன்னைக்கு எழுந்துக்க முடியாது. எத்தனையோ பேர், நான் நேற்று கூட கடந்த வாரத்தில் ஒரு சகோதரியை பார்த்தேன். கை கால் அசைக்க முடியாத ஒரு நிலைமை, படுத்த படுக்கை 3 ஆண்டுகள். ஆனால் ஆலயத்துக்கு ஓடி வருது சகோதரி. ஆனால் அதனாலதான் அந்த 3 வருஷங்கள் வியாதியிலே அவர்கள் நின்று ஜெயித்தார்கள். கடந்த வாரத்துல தான் அவங்க கர்த்தருக்குள்ளே மறித்தார்கள். அந்த ஜபம் ஓடி ஓடி வருவது. அதிகாலை 5:30 மணி ஜபத்திற்கு ஓடி வருது சகோதரி. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், உங்களுடைய அர்ப்பணம் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் தியாகம் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய அந்த தேடுதல் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய மகிமை ஜனங்களுக்கு காணப்பட்டது. அதுல இவங்க இருக்கிறாங்க, நாதாவும் அபியும் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த மகிமை காணப்பட்ட பிறகும் வாழ்க்கை ஒன்னெல்லாம் போயிடுச்சு. அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கவனிங்கள். அது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எரித்து விட்டது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அக்செப்டட், அங்கீகரிக்கப்பட்டது. அதான கருத்து. சர்வாங்க தகன பலி கொழுப்பையும் எரித்து விட்டது. அதனுடைய கருத்து என்னவென்றால், உங்களுடைய அர்ப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அர்ப்பணிப்பு முடிந்தது. 3 காரியம் சொல்ல போறேன். மகிமை வெளிப்பட்டது. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, அருமையான வார்த்தை. 24 கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து. ஆமென். ஒரு சின்ன கேள்வி, உன்னுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா? உன் மகிமை அவரிடத்தில் இருந்தா? உன் புகழ் அவரிடத்தில் இருந்தா? என்னை நான் புகழ்ந்து கொள்ளலாம்,
ஒரு 1000 போஸ்ட் அடிச்சு ஊடகங்களில் தினந்தோறும் பேசி என்னை விளம்பரப்படுத்தி அல்லவிட்ட இன்னொரு இன்டர்வியூ பண்ணி அவர் என்னை மேன்மைப்படுத்தி ஐ கேன் போஸ்ட் மை செல்ஃப். அதல்ல, உன்னுடைய புகழ் அவரிடத்திலிருந்து வர வேண்டும், உன் ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வர வேண்டும், உன்னுடைய மேன்மை அவரிடத்திலிருந்து வர வேண்டும், உன் நன்மை அவரிடத்திலிருந்து வர வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்து. வசனத்தை படிக்கிறேன், அவரிடத்திலிருந்து. அது மட்டுமல்ல, அது கொழுப்பை அது எரித்து விட்டது. புரிய நினைக்கிறவங்க தெய்வ சன்னிதிக்குமானால் தேவையற்ற இதெல்லாம் உங்களுக்கு தேவைகளோ, இட் வில் பி எரடிகேட்டட், இட் வில் பி கன்சியூம்ட். அதனால திரும்ப சொல்றேன், தேவையற்ற என் வாழ்க்கையில தேவையற்ற பல குப்பைலாம் இருக்குது. ஐ நோ தட். உங்க வாழ்க்கையில தேவையற்ற பல குப்பை, நீங்களே குப்பை தலைமையில் வச்சிருக்கிறீங்க. தலையில வீடு ஃபுல்லா குப்பை இருக்குது. நான் சொல்ல அந்த குப்பை இல்லை உங்க வாழ்க்கையே. ஆனா ஒத்துக்கொள்றது இல்லை. குப்பையான வாழ்க்கையை வெளியே வரணுமா, ஆலயத்துக்கு போங்க. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.